ஹரிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கத்துட்டேன் இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல இருந்து. நீங்க வேண்டாம் சாகர். There is always a calm behind a storm அப்படிம்பாங்கல்ல. காளி பத்ரகாளி ஆன டைம் நான் பார்த்தேன். இல்ல எல்லாம் வீட்டு வேலையும் பண்ணிருப்பீங்கல்ல? பண்ணேன். ஆமா. வேணும்ட்டு டேக் எடுக்க வச்சாங்களா இன்னொரு வாட்டி? நானே சில டைம் வாங்கி பண்ணுவேன். இல்ல வெயிட் பண்ணுங்க இப்படி பண்றேன் மாவு குறைக்கிறதா கூட பாருங்க இப்ப பாரு இப்படி குறைக்கிறேன் பாரு. அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுப்பாங்க. டைரக்டர்ஸ் இப்படி வேண்டாம் இப்படி வேணும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஆங்கரிங் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனாலும் எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆடும் போதுலாம் எனக்கு ஆசையா இருக்கும் நம்ம அதுல இருந்தா எப்படி இருக்கும். ஆனா சுத்தி இருக்கவங்கள்ட்ட நம்ம அது சொல்லக்கூட முடியாது. மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சுன்னு ஒண்ணு யாரு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரிதான் அங்க இருந்து ஆப்போசிட்ல இருந்து வருவாங்க. ஸோ நம்ம ஒண்ணு நினைச்சிட்டே இருப்போம். நம்ம மைண்டுக்கு தெரியும். அதை நினைச்சிட்டே இருந்தா மேபி அது ஒரு நாள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன். நான் பாருங்க டெய்லியும் கொடுத்துங்கன்னே இருக்கிறோம் இன்டர்வியூ. எதுக்கு கொடுக்குறோம்? எல்லாம் பார்க்கணும் தான். மொதல் படம் நேராக வந்து தேட்டர் வரணும். இந்த லோக்கல் லோனாதக்காக வந்து சப்போர்ட்டை கொடுக்கணும். சும்மா தூங்கி நான் நேராக வந்து பார்ப்பேன். ஆளுங்களா ஃபுல்லாக அங்கே இருக்கணும் பார்த்துக்க. இல்லை நான் கனகாட்ட சொல்லி அம்சம் பண்ணுறோம். நான் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ என் கூட ஒரு 2 எனர்ஜெட்டிக் சோல்ஸ் இருக்காங்க. ஹரிபாஸ்கர் அண்ட் லாஸ்லியா. ஹாய் கைஸ். ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வித் யுவர் மூவி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் வரணும். நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஃபுல்லா கையில ஒவ்வொரு வீட்டு வேலை பண்ற ஒரு இதுவும் நடுவில் அவங்களை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ ஹவ் வாஸ் தி ஸ்கிரிப்ட் லைக் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இந்த ஸ்கிரிப்ட் வந்து வெப் சீரிஸ்க்காக தான் வந்தது. லைக் டேரக்டர் வந்து பி வாசு சாரோட அசோசியேட் டேரக்டர் சந்திரமுகி 2ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்து என் கூட சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து அப்போ ஸ்கிரிப்ட் கொடுங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது எனக்கு பயங்கரமா ஒரு லாஃபிங் மூமெண்ட்டாகவும் இருந்தது. படிக்க சிரிப்பு தான் வந்துட்டு இருந்தது. சரி மீட் பண்ணி பேசுவோம்னு சொல்லி மீட் பண்ணி சூப்பராக இருக்குங்க நல்லா பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாத்துக்கும் அதுக்கான ஒர்க்லாம் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7 days ஷூட் பண்ணோம். 7 days ஷூட் பண்ணிட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதையே நம்ம வந்து ஒரு ஒரு படமாக ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா படத்துக்கான எலமெண்ட்ஸும் இருக்குது. சரி ஓகே வெப் சீரிஸாக பண்ணுறதை தாண்டி படமாக பண்ணலாம். இது வந்து சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது அங்கே பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு தோணி டெவலப் பண்ண சொன்னேன் இன்னுமே கொஞ்சம் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லி டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணி ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணதான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். நான் கொரோனா டைம்லலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த ஜம்ப் கட்ஸ் தான் ஃபுல் டைம் பாஸே அதுதான். ஸோ ஒரு யூடியூபராக இருந்து நவ் கம்மிங் இன் டு த இண்டஸ்ட்ரி இதுதான் மைண்டில் இருந்துச்சா? ஆமாம்மா இதுதான் இருந்தது. பிகாஸ் அந்த ஜோனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதும் சரி லைக் யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து பார்க்கல. ரெண்டுமே ஒரு மாதிரி பைண்டடாக தான் பார்த்துக்கிட்டே வந்தேன் நான். பட் அதனால வந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்காக இருந்தது. என்றைக்கு நான் வந்து ஆக்டிங்கில் வந்து ஓரளவுக்கு போப்போ நல்லா ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னு நாங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம்ல அதுலேருந்து அதை பர்சீவ் பண்ணோம் இன்னுமே நிறைய இடத்துக்கு அப்படிங்கிறது தோணுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் இவ்வளோ தூரம். ஃபன் சைட் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கு? ஃபன் பண்ணுறது எனக்கு என்னோட கிரவுண்ட் அது. அதுதான். ஆமாம் கிரவுண்ட் அது. அதையும் தாண்டி எமோஷ்னலாக லைக் எமோஷ்னலாக சரி வேறு கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் இல்லை ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ் பண்ணுறதுக்கும் ஓகே தான். பட் ஃபன்னுக்கு நம்ம கிரவுண்ட் அது. யோசிக்காமல் அடிக்கலாம் நம்ம பாட்டு ஜாலியாக பண்ணலாம். அதுதான் இந்த படத்தோட ஹுக் இருக்கும். ஆமாம் இது படத்தோட ஹுக் அது மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. பட் ரொம்ப சூஸியாக தான் நிறைய படங்கள்லாம் பண்ணுறது கிடையாதுல்ல. ரொம்ப சூஸியாக பண்ணுறீங்க. அது கான்ஷியஸ் எஃபர்ட்டா இல்லை? எனக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் யாருமே கிடையாது எனக்கு கைட் பண்ணுறதுக்கோ இல்லை இதுதான் பண்ணணும் இப்படிதான் நீ வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் தான் என்னோட ஓன் ரிஸ்கில் எல்லா படமுமே சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பண்ண படங்கள் எல்லாமே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ அதை வச்சுட்டு இதுக்கப்புறமா பண்ற படங்கள்ல வந்து கண்டென்ட் எப்படி இருக்கு, நம்மளோட கேரக்டருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு, த்ரூ அவுட்டா படம் பூராவுமே நம்ம டிராவல் பண்றோமா, அண்ட் நம்ம பண்ற படம் ரிலீஸ் ஆகுமா, இது எல்லாமே பார்த்து தான் ஒரு கதை சூஸ் பண்ற இடத்துல இப்போ நான் இருக்கேன். ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. பட் நான் அது ஸ்லோவா போகணும்னு நினைச்சுதான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ற படங்கள் எல்லாமே அவசரமா பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதனால
ஸோ கம்மிங் டு யோர் உங்கள் 2 பேரோட பேர், இவர் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜம்கட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அவரோட ஃபன் சைட்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ கம்மிங் டு யோர் ரொமான்ஸ் அந்த ஒரு அதுக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு? வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ரிஹர்சல் அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அப்போல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப பேசிப்போம், நல்லாவே பேசிப்போம். சாகர் அப்படிதான் பேசிப்போம். ஹலோ சாகர் வணக்கம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவங்க கூட ஒர்க் பண்றது. அண்ட் அந்த 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 இடத்தையே ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. ஸோ அதனால இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கத்துட்டேன். வேற ஒரு சீன் பண்ணும்போது எவ்வளோ பெரிய டயலாக் கொடுத்தாலும் ஒரு 2 டேக்லயே முடிச்சிருவாரு. அண்ட் அந்த ஸ்பீட் இருக்குல்ல பண்ணிருவாரு. அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே குட்டி குட்டியா நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துட்டேன் இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல இருந்து. நீங்க வேண்டாம் சாகர். அவங்க வந்து எப்படின்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அ காம் பிஹைண்ட் அ ஸ்டார்ம் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி ஒரு அலை அடிக்கும், அப்படி ஒரு ஸ்டார்ம் வரும், அது பின்னாடி ஒரு சைலண்டா ஒன்று இருக்கும். அவங்க வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, பேசும் ஜாலியாக தான் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் சில போர்ஷன்லாம் எடுத்து ரிஹர்சல்லே நான் வந்து உண்மையா டு பி ஹானஸ்டா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல் பண்ணும்போது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. எனக்கும் டேரக்டரும் சரி இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக அவங்க அது உள்ளே வரல, இன்னும் ஸ்கிரிப்டும் இல்லை, எப்படி இவங்க பண்ணுவாங்க என்ன இது அப்படின்னு தெரியல. அப்போ தான் வந்து என்ன புரிய வந்ததுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்போ எங்களுக்குமே அப்போ தான் புரிய வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு நெருடலாம் நிறைய விஷயங்கள் பேசணும், இன்ட்ராக்ட் பண்ண, அதானே சில விஷயங்களை ஓப்பன் அப் ஆகும். ஸோ செகண்ட் டேலேருந்து தான் காளி பத்ரகாளி ஆன டைம் நான் பார்த்தேன். கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ரைட்டே, இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இம்ப்ரூவேஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருந்து செம எஃபோர்ட் போட்டாங்க. உண்மையாகவே அங்கே ரிஹர்சல்லாம் வந்துட்டு நிறைய எஃபோர்ட்லாம் போட்டாங்க, நிறைய பைஹார்ட் பண்ணாங்க, கடன்னு. எனக்கு வந்து இப்போ நான் அப்பயே நான் சொன்னேன், ரிஹர்ஸ் பண்ணும்போது சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் போல உங்களோட பண்ணுறது, நல்லா தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல வாட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் லைக், எப்படி நீங்க பார்க்குறீங்க? இந்த படத்தில் இது எப்படி காட்டணும்னு நீங்கள் நினச்சி காட்டியிருக்கீங்க? இந்த படத்துல வந்துட்டு நாங்க ரிலேஷன்ஷிப்பா தான் நான் சொல்றேனே. இந்த படம் வந்து நீங்க பார்த்தாதான் தெரியும், ரிலேஷன்ஷிப்புக்காக இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் காமிக்கிறதுக்காக எடுத்த படம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த படம் பூராவுமே டிராவல் ஆகும். அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல சிச்சுவேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கேஷுவலா இருக்கட்டும், அண்ட் நிறைய இருக்கே. ஸோ பெஞ்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி எல்லாமே நாங்க சொல்லல. பட் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். ஸோ அதெல்லாமே ஒரு சில கேட்டகரியில இருக்க பீப்புளால அக்செப்ட் பண்ண முடியாது. சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது தப்பு கரெக்ட்னு நாங்க சொல்ல வரல. இந்த படத்துல இப்போ இந்த ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ற ஒரு சில விஷயங்களும் அப்படியே வந்து போகும் அப்படின்றது தான் இந்த படத்துல இருக்கு. அதேதான், அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேட்டிங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் தான். இப்போ நான் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்ற விஷயம் எனக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஓகே இல்லைன்னு சொல்ற விஷயம் ஓகேவா இருக்கும், அவங்க ஓகேங்கிறது எனக்கு இதுவாக இருக்கும், அந்த கான்ட்ரடிக்ட் இருக்கும். ஸோ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும் எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் பேலன்ஸ் தான் டோட்டலாக. நீங்கள் கேட்டிங்களா ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும், ஸோ அதுக்கு வந்து பார்த்தா பேலன்ஸ், 2 பேருமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது டவுன் ஆகிறானா பிடிக்கணும், இன்னொருத்தங்க ஜாஸ்தி ரொம்ப போகிறானாலும் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். கதையிலையும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 பேரும் வேற ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தா இங்க எக்ஸ்ட்ரீம் அப்படி எப்படி சேரும்? அப்போ யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுக்கறது ஒரு பேலன்ஸ் பண்ணாதான் இங்க வருவோம் நம்ம. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா சொல்லியிருக்கோம்னு நம்புறேன். கிடையாது, இந்த ஆன்சருக்காக தான் நான் கேட்டது. அகைன் ஃபன்னா தானே போயிருக்கோம் ஷூட்லாம். ஸோ வாட் ஷேர் ஒன் மொமெண்ட் ரொம்ப ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா போனேன். எனக்கு ஷூட்லாம் நிறுத்தி வச்சு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? நடந்திருக்கு. ஒரு நாள் ஷூட் ஒரு நாள் இவங்களுக்காகவே நின்றுச்சு. ஒரு நாள் நிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 3 days. ஆமா, அதுக்கப்புறம் 3 days ஸ்டாப் பண்ணோமா. எப்படின்னா 6 o'clock பேக்கப் பண்ணோம். இது ஆக்சுவலா சொல்ல இப்பதான் வந்து கேக்குறீங்க. 6 to 6 நைட் கால் ஷீட்ல. ஆமா, 6 to 6 மாதிரி போட்டிருந்தோம். இல்ல நைட் கால் ஷீட். ஆமா, நைட் கால் ஷீட். ஆமா, ஈவினிங் 6ல இருந்து மார்னிங் 6 வரைக்கும் போட்டிருந்தோம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா த்ரூ அவுட் அதுக்கு ப்ரீவியஸ் டே நைட்டு அப்படின்னு உடம்பு சரியில்லை. டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்பு சரியாம வாமிட்டிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு 3 to 4 hours வந்து
ஷூட் வந்து அப்படி பிரேக் ஆச்சு. என்னடா எங்களுக்கு லொக்கேஷன் வேறு அந்த ஒரு நாள் தான் இருக்குது, எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் பெர்மிஷன் வாங்கி அவங்க போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட் இருந்தது. ஃபன் வந்து தினமும் ஃபன்னு தான். நாங்க எப்பவுமே அங்க செட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. நாங்க பேசிக்கிட்டு இல்ல கலாச்சிக்கிட்டு இருப்போம், எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் வருவாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வருவாங்க, பேசி எல்லாரையும் ஜாலியா சர்க்காஸ்டிக்கா கலாச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி ஃபன்னா தான் போச்சு எல்லாமே. இல்ல எல்லாம் வீட்டு வேலையும் பண்ணிருப்பீங்கல்ல? பண்ணேன். ஆமா. வேணும்ட்டு டேக் எடுக்க வச்சாங்களா இன்னொரு வாட்டி? அப்படிலாம் இல்ல, அது நானே சில டைம் வாங்கி பண்ணுவேன். இல்ல வெயிட் பண்ணுங்க, இப்படி பண்றேன், மாவு துடைக்கிறதா கூட பாருங்க, இப்ப பாரு இப்படி துடைக்கிறேன் பாரு. அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுப்பாங்க டைரக்டர்ஸ், இப்படி வேண்டாம் இப்படி வேணும். சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிப்பாங்க. அண்ட் இவரும் டைரக்டருக்கும் ஒரு சிங்க். அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சிலது நடந்து காமிப்பாரு, இப்படி நடக்க கூடாது ப்ரோ, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு. ப்ரோ இப்படி நிக்க கூடாது, இப்படி கையாட்டணும்னு. சோ அவர் பண்றது, நான் பக்கத்துல இருக்க மாட்டேன், கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருப்பேன். அந்த சீன் எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போதே காமெடியா இருக்கும். இவர் ஒண்ணு பண்ணுவாரு. சோ கடைசியில ஒண்ணு ஃபைனல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டைரக்டருக்கும் இவருக்கும் இருக்க அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ 2 people இவால்வ் ஆகி வரீங்களே இண்டஸ்ட்ரியில், இப்போதான் மெதுவாக இவால்வ் ஆகி வரீங்க. ஸோ இப்போ புதுசா இன்னும் வரப்போறவங்களுக்கு வாட் இஸ் அட்வைஸ் இல்ல, வாட் இஸ் த ஒன் திங் தட் யூ வாண்ட் டு டெல்? சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற ஒரு மேட்டர் தான் பார்த்தது. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ் பண்றாங்களோ அதை ட்ரஸ்ட் பண்ணா, அது எங்கேயுமே கிவ் அப் பண்ணாம அடுத்தடுத்து மறுபடியும் கிவின் பண்ணிட்டே இருக்கணும். மறுபடியும் அடுத்து இன்னொரு இது கொடுக்கணும். எங்கேயாவது தப்பா எங்கே போனால் சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு லேர்னிங் தான், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. எங்கேயுமே நிற்காம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் எங்கேயா ஒன்று கிளிக் ஆகிடும் கன்ஃபார்மாக. போட்டு தட்டுனா மியூசிக் வருது இல்லை, எதையாவது அது மாதிரி எதையாவது போட்டு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஏதோ ஒன்று கிடச்சிரும். அவ்வளோதான். அட்வைஸ்லாம் கிடையாது, இது சிம்பிளா. அதான் அட்வைஸ்லாம் சொல்ற அளவுக்கு நாங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க கிடையாது. பட் ஃபாலோ யுவர் ஹார்ட், அவ்வளோதான். அவங்க ஹார்ட் என்ன சொல்லுதோ. சில நேரம் சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க நடக்காது, நீ பண்ண மாட்ட. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் இப்போ இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தேன், எனக்கு ஆங்கரிங் பண்ணணும்னு ஆசை. ஆனாலும் எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆடும் போதுலாம் எனக்கு ஆசையா இருக்கும், நம்ம அதுல இருந்தா எப்படி இருக்கும். ஆனா சுத்தி இருக்கவங்கள்ட்ட நம்ம அது சொல்லக்கூட முடியாது. இந்த மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சுன்னு ஒண்ணு யாரு கூப்பிடுவாங்க, இந்த மாதிரிதான் அங்க இருந்து ஆப்போசிட்ல இருந்து வரும்ல. சோ நம்ம ஒண்ணு நினைச்சிட்டே இருப்போம், நம்ம மைண்டுக்கு தெரியும். அதை நினைச்சிட்டே இருந்தா மேபி அது ஒரு நாள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் ஒன் டே இட் வில் ஹேப்பன். ஆமா கண்டிப்பா. ஸோ உங்க 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர், இனிமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கிற ஒரு டைரக்டர் யாரா இருக்கும்? அதுதான் இல்லை, இது இப்போதைக்கு இல்லைன்னா அப்படி பிடிக்கலன்னு கிடையாது, எனக்கு டக்குன்னு தோணலை அந்த மாதிரி எதுவுமே. இனிமே தான் பார்ப்போம். இல்ல இவ்வளோ வருஷமா படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பீங்கல்ல. எனக்குலாம் ஒர்க் பண்ணணும்னா எனக்கு மோஸ்டா ரஜினி சார் படம் தான் பார்த்து எனக்கு அப்படி பார்த்தா பழைய படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்கே கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லாம் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆமா. ஸோ பழைய படம் பார்த்து எப்படி பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பில்டப் ஷாட்ஸ்லாம் அப்படின்னு டக்குன்னு பர்டிகுலராக எங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எதுவும் தாட் இல்லை. இந்த ஒர்க் நம்ம பண்ணி முடிப்போம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கு. பார்ப்போம், ஃபியூச்சரில் பார்ப்போம். அதாவது கண்டிப்பா. உங்களுக்கு? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு எனக்கு தெரியல. பட் நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க. மணிரத்னம் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கௌதம் மேனன் சாரோட பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைம்ஸ்ல வந்த மூவிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். செல்வராகவன் சார் ரொம்ப பிடிக்கும். இப்படி நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு ஆசை இருக்கும், பட் ஃபியூச்சர்ல அதெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா நடக்கும். சோ நைஸ் கைஸ், சோ நைஸ். பெரிய படம் ரிலீஸ் ஆகுற இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு as people new to the industry ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் இல்லைன்னா பீப்புளுக்கு அதை தெரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவா இருக்கா? இல்ல ஏன்னா தியேட்டர்ல வர வைக்கணும் இல்லையா நம்ம ஆடியன்ஸை. சேலஞ்சிங் தான், ரொம்ப சேலஞ்சிங் தான். ஏன்னா லைக் வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு பல படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு மாசத்துக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. பட் அதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும். பெரிய படம் வரும்போது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ப்ரொமோஷன் வைஸில் ஏதோ கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணும், நம்ம படம் வெளியே காட்டுறதுக்கு. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இப்போ 2 பேருக்கும் ஒரு டாஸ்க். நீங்கள் நியூஸ் ரீடராக இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த உங்களோட தமிழில் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி சொல்ல முடியுமா? அன்னைக்கும் கேட்டாங்க, ஏதோ தப்பா தான் பேசுனேன். ஓகே, ட்ரை பண்றோம். ஓகே, நல்லா இல்லைன்னா போடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுக்காக நான் லாஸ்லியா மரியநேசன். இன்றைய நாளில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்திற்கான
வரவேற்பு கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அந்த கலந்துரையாடல்கள் இன்றைய நாள் பூராகவும் நடைபெற்றிருக்கின்றன. படத்தினுடைய கதாநாயகி லாஸ்லியா, படத்தினுடைய கதாநாயகன் ஹரிபாஸ்கர் இருவரும் இணைந்து நேற்றைய நாளிலிருந்து தொடர்ந்து இந்த கலந்துரையாடல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி தயாரிப்பு குழுவினர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே போறாங்க. நீங்க ஜம்கட்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பீங்கல்ல? நான் வந்து கனகா நிறைய அந்த இது பண்றேன். நான் இப்போ லோக்கல்ல நான் மாதிரி பண்றேன். நான் பாருங்க டெய்லியும் குடுத்துங்கன்னே இருக்கிறோம். இன்டர்வியூ எதுக்கு கொடுக்குறோம்? எல்லாம் பார்க்கணும்னு தான். மொதல் படம் நேராக வந்து தேட்டர் வரணும். இந்த லோக்கல்ல அதுக்காக வந்து சப்போர்ட்டை கொடுக்கணும். சும்மா தூங்கி நான் நேராக வந்து பார்ப்பேன். ஆளுங்களா ஃபுல்லாக அங்கே இருக்கணும் பார்த்துக்க. இல்லை நான் கனகாட்ட சொல்லி அம்சம் பண்றோம். நான் படம் பார்க்குறீங்க, ரிவ்யூ சொல்றீங்க. பார்த்துக்க வட்டா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் அங்கே கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மூவி அண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். Thank you so much. Thank you so much. Lovely talking to you. Thank you.